ஏய் இருடா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். போயிடலாமா? நான் மாதவன், நீங்க வந்து ரீமாஸ். மின்னலே பாட்டு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பயம் நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குமா? இல்ல பயம் நல்லதுதான். நான் சொல்றது கான்ஃபிடன்ஸ பத்தி பேசிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னா, தலையில நின்னு லுங்கி கட்டும் போது எனக்கு என் மேல ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ட் போகுதுடா, என்னால கட்ட முடியாது போல லுங்கிய. உன்னோட நெட்டிய பனியன் மாதிரி மேல கலட்டுவியா இல்ல ஷர்ட் மாதிரி சைடுல கலட்டுவியா? யாருங்க இவரு? மாமா மணி. பாக்கிட்டீங்களா ஒரு வழியா? நீங்க என்ன பாருங்க. என்ன பாத்துட்டீங்க பாருங்க சொல்லுங்க. ரவுடி தானே? ஆமா. கௌதம் ரொம்ப அழகா இருக்க. உங்க கூட லைஃப் லீட் பண்ண ஆசையா இருக்கு. ஐ லவ் யூ. பறந்து போகின்றேன். எனக்கும் லவ் யூ டூன்னு சொல்ல ஆசையா இருக்கு. ஏய் கேரக்டர் விட்டு ஒழுங்கா பண்ணல. ரீடேக். நைஸ்ங்க. காதல் சொதப்பது எப்படிதான் என் டைட்டில். நிறைய சொதப்பிருக்கீங்க. நிறைய இல்ல. அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். 3 போதும். தேவதை தூதன் யாருமே எனக்கு வேண்டாம். அப்போ வலிக்கல, நீங்க இப்போ வலிக்குதுங்க. என் வாழ்க்கை நினைச்சவங்க சிரிப்பாங்க. எல்லாம் ரெட் நூல் தபார். பிரிகிடா ஓ பிரிகிடா, நீங்க என்ன தங்க தகடா. நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்றேன் தெரியுமா? ஏன்னா எங்க ஃபேமிலியில சொன்னாங்க உன் ஃபியூச்சரை ஃபாலோ பண்றா அப்படின்னு. ஏய் இருடா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். போயிடலாமா? நான் மாதவன், நீங்க வந்து ரீமாஸ். மின்னலே பாட்டு. சத்தியமா சொல்ல நான் எந்த இன்டர்வியூலுமே இப்படி சிரிக்கல. சீக்கெல்லாம் வலிக்குது. பாக்குறவங்க பைத்தியம்னு நினைக்க போறாங்க. சத்தியமா ஓவரா சிரிக்குது இந்த பொண்ணு. நீ பார்த்தவங்க வந்து பாருங்க என்ன நடக்குது. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் பிரகிடா இருக்காங்க. ஹை. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன். கேமரா ரோலிங். அதுக்கு மேல வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா போச்சு. ஓகே. இது வந்து இது உங்களுக்கான செக்மெண்ட். எஸ், ஒரு ஆர்டிஸ்டுக்கான செக்மெண்ட். கேளுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆக்ட்ரஸ்க்கான செக்மெண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட இப்ப மாறி மாறி நம்ம இது பண்ணிக்க போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ப்ரோபோஸ் பண்ணுவேன். அந்த ப்ரோபோசலை நீங்க எப்படி ரிஜெக்ட் பண்றீங்கன்னா, தூக்கத்துல இருந்து எந்திக்கிறீங்க. அந்த டைம்ல நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்க. தூக்கத்துல இருந்து எந்திக்கும் போது என்ன மூட்ல இருப்பீங்களோ அந்த டைம்ல வந்து ஒரு லவ் ப்ரோபோசலை ரிஜெக்ட் பண்றீங்க. அண்ட் எனக்கு வந்து நீங்க ஒரு ஸ்கேரி மூட்ல ப்ரோபோசல் பண்றீங்க. ஓகே ஓகே, ரெண்டே தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்றீங்களா நான் பண்ணுவா? நீங்களே பண்ணுங்க. நான் பண்ணுவா? ஏய் இருடா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். உயிர் மட்டும் ஏன் என்ன போயிட்டு இருக்காங்க? கீச் கீச். ஓகே ரெடி கம். போயிடலாமா? அவங்க வேற மோடு போயிட்டாங்க. அவங்க போயிடலாமா? ஒரு நிமிஷம். ஓகே போயிடலாமா? ஓகே. நான் மாதவன், நீங்க வந்து ரீமாஸ். மின்னலே பாட்டு. கேட்டோன்னு பிளாஸ்ட் ஆயிட்டாங்களே. ஓகேவா? மாதவன் ரீமாசன். ஓகே ஆண்டன் போலாமா? இப்போ வந்து நீங்க அவருக்கே சிரிச்சிருங்க. எதுக்கான கொரிலாவையா? இப்போ வந்து நீங்க தூக்கத்துல இருக்கிற தேங்க்யூ ஸோ மச் பிரிகிடா. தூக்கத்துல இருக்கீங்க நீங்க. நான் நீங்க தூக்கத்துல இருக்கீங்க. தூக்கத்துல இந்த காதலை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நோ அட்டாக்கிங் வேர்ட்ஸ். ஓகேயா? என்ன பார்த்தா எப்படி? ஓகே ஓகே. பிரிகிடா, நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? மின்னல் வெளிச்சத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ்வளோ ஒரு மின்னல் மாதிரி தான், லைக் ஒரு ஃபிளாஷ் மாதிரி. பார்த்த உடனே என் உயிர் என்கிட்ட இல்லை, உடம்பு மட்டும்தான் பாக்கி. ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. மழை வருதாவா? காதல் சொல்லிட்டு இருக்கேன், மழை வருதா? காஃபி. ஓ சாரி, என்ன சொன்னீங்க? நீங்க மின்னல் மாதிரி, நீங்களும் ஒரு ஃபிளாஷ். என் வாழ்க்கையில ஒளியேற்ற வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ மீன் லவ் வித் யூ. எங்க ஒளியேற்றணும்? குத்து விளக்குல. எதுக்கு? எதுக்குன்னா இருட்டா இருக்கு, வீடு வெளிச்சத்துக்காக. கேட்கலாம். சூப்பர், நைஸ் நைஸ், சீரியஸ்.
சூப்பர், பயங்கரமா பண்ணீங்க. ஸோ அடுத்து இப்போ உங்க டர்ன். நீங்க வந்து என்கிட்ட ஒரு பயந்துகிட்டேவும் ஐயோ என்ன பண்ணுவாரு கௌதம் ரொம்ப சீரியஸான ஆளாச்சு அடிச்சிருவாரு அப்படின்னு பயந்துகிட்டே வந்து லவ் ப்ரொபோசல் பண்றீங்க. உருகி உருகி நீங்க லவ் பண்றீங்க. உருகி உருகி யாயா? கௌதம் அவங்க பேரு. ஆமாங்க. அசமா போச்சு. அசிங்கமா போச்சா? என்ன அந்த பேர் அசிங்கமாவா இருக்கு? சரி ஓகே. ஏதோ ஒரு படத்துல கௌதம் ஆச்சு. ரகடானா நீங்க கொஞ்சம் வேர்டானே. ரைட்ரா எடிட்டர் சூப்பர்ரா வாழ்த்துக்கள்ரா. ஓகே எல்லாம் சரி பாக்குறவங்க பைத்தியம்னு நினைக்க போறாங்க சத்தியமா. என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கு? அப்படி போயிடலாமா? ரெடியா? இல்ல சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க ஓவரா சிரிக்குது இந்த பொண்ணு பார்த்தவங்க வந்து பாருங்க என்ன நடக்குது. ஏய் தம் இருக்கடா. டர்ன் யுவர் ஃபேஸ். அண்ணா நான் சிரிச்சிடுறேன். ஓகே ஓகே சரி ஓகே ஓகே நீங்க என்ன பாருங்க. என்ன கஷ்டம். என்ன பாத்துட்டீங்க பாருங்க சொல்லுங்க. ரவுடி தானே. ஆமா அதால வர மாட்டேங்குது. ரெடி ரெடி. ரெடி. கௌதம். எஸ். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு தானே இருக்கீங்க, பேசுங்க. உங்க கண்ணை பார்த்து பேசணும். கௌதம். எஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம். சாரி கௌதம் ஒரு 5 minutes. பேசலாம். 5 தப்பா minutes எடுத்துக்காதீங்க. 300 செகண்ட். நீங்க என்ன பாக்குறீங்களா ப்ளீஸ்? Thank you. ரொம்ப நாளா ஒன்று சொல்லணும். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லவா? தாராளமா சொல்லுங்க. ஐ லவ் யூ. எனக்கும் லவ் யூ டூன்னு சொல்ல ஆசையா இருக்கு. என்ன பண்றது இன்டர்வியூ செக்மெண்ட். ஏய் கேண்டர் விட்டு சும்மாங்க இது சும்மாங்க. கௌதம் எங்க நீங்க கௌதம் ரகட் கௌதம். நீங்க ஒழுங்கா பண்ணல ரீடேக். கௌதம் மாதிரி எனக்கு ஒழுங்கா ரீடேக் பண்ணலாமா? நீங்க ஒழுங்கா ஓகே ஓகே கௌதம் உட்கார்ந்து. not satisfied with you. ஓகே கௌதம் I love you. போதுங்க முடிச்சுக்கலாங்க. டன்னுங்க. வெரி குட் குட் ஜாப். Thank you so much. அப்பா நைஸ். நடிக்கணும்னு ஆசை இருக்கா? இருக்குங்க கொஞ்சம் இருக்குங்க. ஆனா இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கவே இருக்காதுங்கிற மாதிரி. சூப்பர். பி a sport bro. அப்பதானே எத்தனை பேர் பாக்குறாங்க உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ்? கிரிக்கெட்ல இருக்கேன். கேரம்ல இருக்கேன். பி a sportsனு சொன்னீங்களே. அதான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ தானே. அவ்வளவுதான். சோ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. லைக் நிறைய ஃபேன்ஸா? ஆமா நிறைய ஃபேன்ஸ் ஆஃப் கோர்ஸ் சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட நிறைய பேர் பேசணும் ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியாம போயிருக்கலாம். ஆஃப் கோர்ஸ் ஆர்டிஸ்டோட லைஃப் பிஸி லைஃப் எல்லாமே தெரியலையா? அதனால நீ ஏதோ நீங்க சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் பிஸியானா சந்தோஷம். கண்டிப்பா ஏதோ டச் விட்டு ஏதோ டச் பிளாஸ்டிக்லாம் சொல்லுவாங்களே எல்லாம் தொட்டுக்கலாம். ஐயோ பிளாஸ்டிக்கா இருக்கு. அதுக்கு கீழ மரம் இருக்குங்க. சரி சூப்பர். அந்த மாதிரி ஒரு ஃபேன் எழுதி அனுப்பி வச்ச ஒரு தபால் லெட்டர் தபால் இட்ஸ் கால்ட். ஓகே அது உங்களுக்காக படிச்சிடலாமா? ஓகே நானே படிச்சிடுறேன். படிச்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறேன். ரெடியா கைஸ்? தபால் ரெடியா? எஸ் போலாமா? பிரிகிடா ஓ பிரிகிடா நீங்க என்ன தங்க தகடா. ஓகே. ஆண்டனி பிலிப்ஸ்க்கும் கல்யாணி பிலிப்ஸ்க்கும் பிறந்த வெளிச்சம் நீங்கள் பிராக்கெட்ல 150 வாட்ஸ். பேர் கரெக்டா? அம்மா அப்பா பேர் கரெக்டா? நான் அதான் பாத்துட்டு இருக்கேன். கரெக்டா எழுதிருக்காங்க. ஓகே அவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்காங்க அவங்கள பாத்துக்கோங்க. நீங்க காலேஜ் படிக்கிறதுல இருந்து உங்களை ஃபாலோ பண்றேன், பாக்குறேன், பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்றேன் தெரியுமா? ஏன்னா எங்க ஃபேமிலியில சொன்னாங்க உன் ஃபியூச்சரை ஃபாலோ பண்றா அப்படின்னு. பிரிகிடா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்பது பொய்யாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களை நினைக்காமல் நான் இல்லை என்பதுதான் மெய். டெய்லியுமே அவங்களை வந்து நினைச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. என் சிறு இதயத்தில் உங்கள் மீது பெரிய காதல் இருப்பதற்கு காரணம் உங்கள் சிரிப்பும் அன்பும் தான். சிரித்துக்கொண்டே இருங்கள். டிஜிட்டல்லையும் சரி பிக் ஸ்க்ரீன்லையும் சரி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு, குறையே இல்லை. பட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்க எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும். பிரிகிடா ஓ பிரிகிடா நீங்க என்ன தங்க தகடா இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு நலம் விரும்பி ஒருத்தர் எழுதியிருக்காருங்க. தேங்க்யூ so much. சொல்லுங்க நலம் விரும்பிக்கு. ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. அப்பா அம்மா பேர் கரெக்ட் நல்லா இருந்தது. அந்த தங்க தகடால மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்படியாவது தண்ணி குடிக்கிற மாதிரி சஃபகேட் ஆகுது அப்படியாவது. எஸ் யாரும் திட்டாம இருந்தா திட்டலாம் மாட்டாங்க. ஸோ
சரி அவ்வளோ சீன் இருக்கா ப்ரோ எனக்கு நிஜமாவே இல்லைங்க கேட்குறேன். உண்மையிலே சரி, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களை இது வரைக்கும் ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறவங்க, ரசிக்க வைக்கிறவங்கள கடவுளுக்கு சமமானவர்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவ்வளோ அவ்வளோ பெருசா இல்லை ப்ரோ. அவ்வளோ வேண்டாம்ல. அவ்வளோ ஏதோ நானே ஏதோ வந்தது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதையும் கெட்டு விட்டுருவீங்க போல இருக்கு. மொத்தமாக முடிச்சுட்றாதீங்க வேணாம். அப்படிங்களா? இல்லை உண்மையிலேயே கலைஞர்கள் ஒருத்தவங்களை ரசிக்க வச்சுட்டோம், நம்ம சிரிக்க வச்சிட்டோம்னா உண்மையிலேயே வந்து அது பெரிய ஒரு பவி டீச்சர்லாம் வந்து பெரிய விஷயம் தான் சப்போர்ட் இல்லை. ஸோ யா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு ஃபன்னானதா போக போகுது. ரேபிட் ஃபயர் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அது கேட்பேன், நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஓகேவா? உங்களுடைய காதல் வாழ்க்கை ஒரு மூவி அப்படின்னா அந்த மூவிக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? நோ லவ் ஸ்டோரிஸ். படம் பேர் அதானா? நோ லவ் ஸ்டோரிஸ். இந்த படத்தில் காதல் இல்லை அப்படிங்கறதான் படத்தோட. காதல் சொதப்போது எப்படி? ஐயோ அது ஆல்ரெடி வந்துருச்சு. பட் அதான் என் டைட்டில். ஆமா எல்லாமே வந்துருச்சு. காதலில் விழுந்தேன், காதலுக்கு முன்னாடி, காதலுக்கு பின்னாடி, காதலுக்கு சைடுல இல்ல காதல் சொதப்போது எப்படிதான் என் டைட்டில். ஆமாவா? ஃபிக்ஸ். நிறைய சொதப்பி இருக்கீங்க. நிறைய இல்ல உடனே நீங்க கண்டென்ட் 3 போதும். ஸ்கூலு காலேஜ் இல்ல ஜெனியூனா 3. அது இல்லாம வந்து என்னங்க அடிஷனல் சீட் கேட்க போறே? சும்மா சும்மா ஓகே. நீங்க சொதப்புனதா இல்ல அந்த சைடுல ஃபெயிலியர்னே முடிவு பண்ணிட்டீங்களா டைட்டில்னால? ஏன் வேற எதுவும் நடக்கூடாதா? கிளைமேக்ஸ்ல வந்து ஒண்ணு சேரலாம் நடக்கூடாது. நடக்கும் ப்ரோ டூ மச் ப்ரோ. ஆமா கண்டிப்பா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நடக்கும். எனக்கு நடக்கும். நடக்கும் கண்டிப்பா. பவி டீச்சர் மாதிரி பிரேக் நடக்கும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டேட்க்கு போறீங்க, அந்த டேட் ரொம்ப போரா இருக்கு, என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வெளியில வருவீங்க? டேட்டுக்கு போனா தானே. சரி ஒரு சும்மா ஒரு 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 என்ன சொல்லு கற்பனை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டேட்னா என்ன ஆக்சுவலா? ஒரு காஃபி டேட்னு வச்சுக்கோங்களேன். காஃபி டேட்ல என்ன பண்ணுவாங்க? காஃபி குடிப்பாங்க. என்னங்க பண்ணுவாங்க? ஓகே அதுல என்ன பண்ணுவோம்? பேசுவாங்கல்ல. புதுசா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேசுவாங்கல்ல. நான் சாதாரணமா பேசுவேனே. எதுக்கு இப்போ உங்க பேசினே இருக்கேன். கரெக்ட் தான். டேட்டா பண்றோம். கரெக்ட் தான். அந்த காஃபி குடிச்சா அது டேட்டா ப்ரோ. ஆமா டேட்ங்கிற கான்செப்டே கிடையாதுடா. காலண்டரே கிடையாதுடா வீட்ல அப்படிங்கிற மாதிரி. நீங்க இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்விசிபிள் ஆயிடுறீங்க ஒரு நாளைக்கு மட்டும், என்னென்னலாம் பண்ணுவீங்க? இன்விசிபிள் ஆயிடுவேன். ஆமா ஆமா நீங்க மறைஞ்சிட்டீங்க, நீங்க யாருக்குமே தெரிய மாட்டீங்க. என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஃபார் ஒன் டே தான். ஒன் டேவா? வேற என்ன? அப்ப என்ன ஒரு ஹாஃப் டே பிளான் போடுவாங்க என்ன பண்ணலான்னு. சத்தியமா நான் அவ்வளவுதான் யோசிச்சுட்டு ஐயோ டைம் பத்தல என்ன பண்ணுது. நான் அவ்வளவுதான் நிஜமா. சீரியஸ்லி இது பண்ண மாட்டீங்களா? அவெல்லாம் பக்கத்துல இருக்கிற இன்விசிபிளா இருந்தா என்ன பண்ணணும்? நோ ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப லாயல்ட்டியும் சீக்கிரமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி நான். அதனால எங்க யார் வீட்டையும் எட்டி பார்க்க கூடாது, எங்கேயும் இது பண்ணக்கூடாது. அவன்லாம் இன்வெஸ்ட் ஆனா பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி போய் பீடி திருடுவான். பீடி திருடி குடிப்பான். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவன் மாமாமணி. பாக்கிட்டீங்களா ஒரு வழியா? ஒரு ட்ரீம் கோஸ்டார் யாரு சொல்லலாமா? தாராளமா. இப்பதானே ட்ரூத் சொல்லுவேன் நீங்க. தனுஷ் சார். ஓடியா? எதனால பிடிக்கும் தனுஷ் சார்? அவர் பயங்கரமான பெர்ஃபார்மர் அவரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே யார் மாதிரி ஆகணும்னு நினச்சி பார்க்குறப்போ எனக்கு தனுஷ் சாரோட ஃபீமேல் வெர்ஷன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. இருக்கு இப்போ கூட இருக்கு. அதனால சார் எஸ் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சூப்பர். பிரிகிடாக்கு வந்து ஹார்ட் வந்து லேப்டாப் துடிக்கும். தனுஷ் 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 தான் துடிக்கும். அதோட ட்ரெண்ட் ஆச்சு பாத்தீங்களா இடையில? அவ்வளோ சொன்னேன் அவங்க. அதாவது நீங்க வந்து டைட்டில் தம்ப்நெயிலுக்கு ஏதாவது கேட்டு வருவாங்கல்ல, அதுக்கு நம்மளே கொஞ்சம் எடுத்து போடுங்க. நோ போடுறேன் போட்டு. பிரிகிடாவின் இதயத்தில் துடிக்கும் மொழிகள் தனுஷ் 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 தனுஷ். ஹாப்பியா நீங்க? சந்தோஷம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஹேபிட்டை வந்து இப்போ நீங்க இமீடியட்டா பிரேக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ஹேபிட் இருக்கு? பயப்படக்கூடாது, என்ன நம்பணும், உன்னால முடியும்னு நம்பணும், இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு உடைக்கணும்னு நினைப்பேன். பயம் நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குமா? இல்ல இல்ல அவ்வளவு பெருசா இருந்தது இல்ல. ஐ மீன் ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு பயங்கரமான பெரிய ஹீரோயின் மெட்டீரியல்லாம் நான் ஒன்றும் கிடையாது. நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் பார்க்குறோம் ஹீரோயின் மெட்டீரியல் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால அப்படி இருக்கப்போ பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்கும். லீடாக ஒரு படத்தில் பண்ணணும், நம்ம சஸ்டைன் ஆகணுன்றதுலாம் பெரிய கனவாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கான காம்படிஷன் இப்போ நிறைய இருக்கு, நிறைய பேர் வராங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்வியஸ்லி சின்னதாக ஒரு பயம் இருக்கும். அது நேச்சுரல் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அது கூட இல்லாமல் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங்னு தோணும். ஏன்னா ட்ரீம் பெருசா இருக்கிறதுனால. எங்க பாட்டிமா சொல்லுவாங்க பயம் நல்லது அப்படிம்பாங்க தெரியுமா? ஆமாங்க. ஆமா நல்லதுதான், நல்லது. இந்த சட்டைக்கு கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி. இல்ல பயம் நல்லதுதான். நான் சொல்றது கான்ஃபிடன்ஸை பத்தி பேசிட்டு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அது அந்த டவுட் கூட இல்லாம நீ வந்து போகணும். அப்பதான் நம்மள நம்பினவங்க ஆப்வியஸ்லி நம்மள நம்பினா தானே. இவன் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னா, தலையில நின்று லுங்கி கட்டும் போது எனக்கு என் மேல ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ட் போகுதுடா, என்னால கட்ட முடியாது போல லுங்கிய அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தா. அன்னைக்கு பண்ண முடியாத விஷயம் திருப்பி நீங்க ப்ரோ நீங்க பண்ண முடியாத விஷயத்த வந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.
பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொன்னேன். ஆமா, correct. அவனை சொல்றேன், அவனுக்கு அதுதான் இது புனிதம் போல மூஞ்சடது. அடுத்து போயிடலாமா? ஓகே, தண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டைம் எடுத்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி என்ன பேசுறேன் தெரியலங்க, அவனை இந்த ஒரு சிலரை பார்க்கும்போது தோணல, போகும்போது போ அந்த மாதிரி. வாய் வலிக்குது எனக்கு. தண்ணி ஏதாவது போயிடலாம். ஓகே, உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, ஆனா அந்த டேலண்ட் யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டேலண்ட். நல்லா பாடுவேன் நான் கொஞ்சம். அது தெரியுமே, நாங்க மார்கன் ஷூட்ல எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியுமே. யாருக்குமே தெரியாத டேலண்ட் ஒண்ணு. அப்படி ஒன்றும் பெருசா இல்லை, இது மட்டும் தான் இருக்கு. நல்லா டான்ஸ் ஆடுவேன். அது இன்னும் நான் படத்துல வந்து அது ப்ரூவ் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. அது நிறைய பேர் தெரியும், டான்சர் நிறைய பேர் தெரியாது, மேபி அது சொல்லணும். இல்ல அந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல டான்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் உங்க பாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குமான வாய்ப்பை எப்படியாவது கொடுத்துருங்க. பிரிகேட் ஆர்மி சார்பாக வேண்டிக்கிறோம். ஆர்மியா? ஆமா, இருக்கு வெளியில. இந்த மாதிரிலாம் பேசிதான் வந்து தப்பு பண்றோம். ஆர்மி இருக்கு, சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஸ்குவாட் இருக்கு, இவ்ளோ இருக்கு தெரியுமா? எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அத மட்டும் கொஞ்சம் கூட்டி வந்து என்கிட்ட படிச்சீங்கன்னா நான் இந்த வீடியோல நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், நீங்க பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் பாரு. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு பர்சனை பிடிக்குது, நீங்க பார்த்தோன்னா ஒரு பர்சனை பிடிக்குது, ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகுறது அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு? ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஒரு பர்சனை பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் இங்க தான் இருக்கும். ரொம்ப கைண்டா இருந்தா எனக்கு பிடிக்கும். ஓகே, அமைதியா கைண்டா. ஓகே, நடிச்சா பிடிக்காது. ஓகே, மேல சொல்லுங்க. கைண்டா இருந்தா பிடிக்கும், நிஜமாவே கைண்டா இருக்கணும். யாரையும் ஹர்ட் பண்ணாம இருந்தாலே. அப்ப ரிஜெக்ட். இவெல்லாம் ஐயோ. நம்ம வந்து அடிச்சு அந்த மாதிரி ஹர்ட் பண்ண வேணாம், பேசி ஹர்ட் பண்ண இல்லாம கொஞ்சம் ஸ்டேபிள் மைண்டடா இருக்க பர்சன் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நான் அப்படி ஈஸியா வந்து எமோட் ஆகி எதுவும் பண்ணிட மாட்டேன். அதனால நானும் அடி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல. அந்த அடினாலதான் இந்த வெர்ஷன். இந்த ஒரு ஆமா, இந்த क्वेश्चन கேட்டு எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா டிக்குது. அவனை அவ்வளவு ஹர்ட் பண்றேன் நானே. சரி, பரவாயில்ல, போ, ஒன்ன பண்ணலாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல செட் கிரஷ் யார்? ஷூட்டிங் ஸ்பாட்லயா? What do you mean? லைக் ஸ்பாட்ல நீங்க நிறைய படம் நடிச்சிருக்கீங்கல, அதுல நிறைய படம் நடிக்கல ப்ரோ, ஒரு 5-6 படம் இருக்குல்லங்க. சரி, ஓகே ஓகே. அதுல செட் கிரஷ் யார்? எனக்கு நான் அப்படியே தனுஷ் சார் எனக்கு கிரஷ். ஓகே, தெலுங்குல கேட்டீங்கன்னா நானி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரஷ். வேற அவ்வளவுதான். செட் கிரஷ்னு யாரும் வந்தது இல்ல, வந்தா சொல்றேன். ஓகே, நானி சார்னு சொன்னோனே எனக்கு ஒரு சீன் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. நானி படத்துல உன் இதய கூட்டிலே என் இதயம் சேர்க்கவான்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நடந்து ஒரு பாட்டு பண்ணணும்னு ஆசைதான். யாரும் வரல, இதயத்தை தூக்கிட்டு யாரும் வரல. வரவன் பொருளை இதயத்தை பிரிச்சு விட்டு தான் போறான். இல்ல, நிறைய அடி வாங்கிருப்பீங்களோ நீங்களும்? ஒண்ணுதாங்க, ஒரு அடியே எந்திக்க முடியாத அளவுக்கு விழுந்து. நான் உங்களோட சீனியர். 3. ஆமா, சீனியர். வாட் இஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? மை லவ் லாங்குவேஜ்? எஸ், உங்களோட லவ் லாங்குவேஜ். இந்த ஒருத்தங்க புச்சுக்குட்டி, அம்முக்குட்டி, நான் கொஞ்சம் கொஞ்சி தான். நான் கொஞ்சம் கொஞ்சுவேன் நிறைய. அதுதான் லவ் லாங்குவேஜ். அப்படியே நான் சாப்பிட்டியா ரொம்ப கேர் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் பேசுங்க. என்னங்க வேணுங்க, பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. கொஞ்சம் சண்டை வராது எனக்கு. சரி, ஒரு நாய்க்குட்டின்னு நினைச்சுக்கோ. என்னோட தம்பியை கொஞ்சுவேன் நானு, அம்மா கிட்ட கொஞ்சுவேன். வேற லைக் வெளிலலாம் பார்த்தா அசிங்கமா இருக்கு, நீ இவ்வளவு பெருசா மாடு மாதிரி வளர்ந்து கொஞ்சம் கேட்டா. அப்படிலாம் இல்லைங்க, பாசமா பேசுறது 50 வயசா இருந்தானே பாட்டி கூட மட்டும் பாசமா பேசுவோம். வீட்டுல அப்பா அம்மா கிட்டலாம் எப்பவுமே அவங்களுக்கு நம்ம குழந்தை தான், அது பெருசா தெரியாது. வெளியிலன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும்தான் அல்பி மீ லைக் கொஞ்சம் அல்பி மீனா. நான் இப்போ ஃபேக்கா இருக்கேன்னு இல்லை, அந்த கொஞ்சம் வருஷம்லாம் அவங்க கிட்ட தான். தலைக்குட்டி சாப்பிட்றி, ஆத்திடி, ஓகேடி, பாத்துக்கோடி, அப்படி இருக்கும் என்னோட வருஷன். உங்க வாழ்க்கைக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? நான் தான் படம் டைட்டில் வச்சிட்டேன்ல. ஆமா, வாழ்க்கைக்கு, அது லவ் லைஃப்க்கு, வாழ்க்கைக்கு வந்துருங்க. வாழ்க்கைக்கா? இவனுக்கு நான் வச்சேன் சுத்தி பாரு செருப்படி 100 அப்படின்னு. வீட்டுல லோனு, ரோட்டுல நானு, ஏன்டா பிறந்த, எதுக்குடா பிறந்த, இப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க வந்து டைட்டில் வச்சு விளாடுவோம். நீங்க ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு. வாழ்க்கை ஓவராலாவா? ஓவரால். இது ட்ரெண்டா இருக்குங்க. பறவை எங்க இருக்கு? பறவையே எங்க இருக்கு? நான் ஏதோ யோசிச்சேனே, தேவதையின் தேவதூதன், தேவதூதி வரல, விட்டுருங்க. தேவதை தூதன் யாருமே எனக்கு வேண்டாம். அம்பி சொல்லுவார்ல, தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. I am in my no man era now. இதுக்கு மேல கேட்க மாட்டேங்க. ஓகே, இல்லடா டேய், அவன் செத்துட்டான் அப்படி.
உண்மையிலே எனக்கு வலிக்குதுங்க. எனக்கு அப்போ வலிக்கல, எனக்கு இப்போ வலிக்குதுங்க. என் வாழ்க்கை நினைச்சவங்க சிரிப்பாங்க. எல்லாம் ஜாலியா இருக்கும் சம்டைம். நம்ம மட்டும் தான் இப்ப இருக்கும்னு பார்த்தா நமக்கு யாருங்க இவரு? சம்டைம்ஸ் நானே கேட்டுப்பேன். நானும் அதான் சொன்னேன், பறவை எங்க இருக்கிறேன் பறக்காத. இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து ஃப்ளர்ட் பண்றாங்க, மூவி ஷூட்டிங் ஸ்பாட்லயோ இல்ல வெளியில வந்து ஃப்ளர்ட் பண்றாங்க, எப்படி நீங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க? ரொம்ப ஜோக்கா இருக்கும் ப்ரோ. ஜோக்கா இருக்குமா? என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ உங்க கண்கள் என்ன கவிதைகளா பார்த்தவுடன் படிக்க தோன்றுகிறது? இல்ல நிலாவில் இருந்து வந்த தேவதை. இல்ல நான் ரொம்ப சீக்கிரமா ஃப்ளர்ட் பண்ற கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? நான் யாரையுமே சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். அதான் என்கிட்ட இப்ப பிரச்சனை. பெரிய பிளஸ். ஆமா, பிளஸ் பிரச்சனையும் கூட. மைனஸ் நம்ம யாராவது வந்து சொன்னா நம்பணும்ல. இப்போ டேட் பண்றாங்களோ ஃப்ளர்ட் பண்றாங்களோ, நீ ரொம்ப அழகா இருக்க, அவங்க கூட லைஃப் லீட் பண்ண ஆசையா இருக்கு அப்படி ஏதாவது சொல்லும் போது நம்மளுக்கு தோணணும்ல. அது வந்து சும்மா சொல்றாங்கன்னு தெரிஞ்சிருது. ஃப்ளர்ட் பண்றவங்க நம்ம ஆப்வியஸ்லி தெரியும். உண்மையான ஃபீலிங் வந்து நான் பர்சனலா ரொம்ப எமோஷனல் பர்சன் நானு. ஸோ அதனால எனக்கு எப்படி இருக்குன்னா, லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேன், 3 லவ் ஸ்டோரினா என்னோட டிராவல் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால நமக்கு தெரியும். இட்ஸ் நாட் லைக் ஃப்ளர்ட் பண்ணியோ அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை. there is someone for us. அவங்க நம்ம வந்து எவ்வளோ இல்லைன்னா கூட இல்லைனாலுமே எனக்கு வந்து லவ் பண்ண தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜோன் நான். ஸோ அதனால அப்படி பொயட்டிக்கான பர்சன் நான். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி பேசினாலும் ஃபேக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். I think most of the girls nowadays will find that very easily. கரெக்ட். அது நிறைய பேர் இப்ப கண்டுபிடிச்சாங்க. பசங்க எல்லாம் பாவம், இந்த ஜெனரேஷன் பசங்க சமாளிக்க முடியலங்க. புதுசா போய் ஒன்னு போட்டா ட்ரையே பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வராது, வரல. கரெக்ட். தப்பா சொல்ல, பட் அதான் தட்ஸ் தி ட்ரூத். உண்மையிலேடா ரொம்ப கேவலமா மாட்டிட்டோம். மாட்டினது மட்டும் இல்லாம மானம் போய் உண்மையா ஃபீல் பண்ணத மட்டும் சொன்னா you will be safe. எனக்கு கண்ணை பார்த்து இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. கலவாணி பையல போ. யார்கிட்ட வந்து இது பாரு. உங்களுக்குள்ள எவ்வளவு பெயின் இருக்கு நான் சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க கேட்போம். எனக்கு ஜாலியா இருக்கும். என்ன பத்தி என்ன கேக்குறதுக்கு ஜாலியா இருக்கும். ரெடி. தான் வேலை. கண்டிப்பா இவ்வளவு பத்தி நான் பேசிதான். அப்படிலாம் இல்லைங்க. இந்த கண்ணு நல்லா இருக்கா, லெட்டர் ஒன்று எழுதிட்டு வந்தோம். ஆப்வியஸ்லி அது நானா எழுதுன மாதிரி ஃபீல் பண்ணி பேசிதான் ஆகணும். வேற வழி இல்லை எனக்கு, என் வேலை. உள்ள ஆபீஸ்க்குள்ள வந்தாங்களா என்ன இவங்க? கேமரா ஆக்சஸ் கொடுத்தீங்களா? எழுதும்போது என்னடா எழுதுறது இவ்வளவு ஒண்ணுமே தோண. ஐயோ, என் மனசு அவ்வளவு ஓப்பனாக இருக்கு. அதான் ஓகேவா, இந்த ப்ரூஃப் போதுமா? போதுங்க. இதுக்கு மேல அந்த அளவுக்கு இல்ல, பாக்குற வேலை பிடிக்கிற வேலைங்கனால பிடிச்சுதான் பண்ணுவோம். பட் ஆல்மோஸ்ட் நீங்க கொஞ்சம் கரெக்டா அப்படியே கொஞ்சம் அங்கிட்டு ஃபேஸை திருப்புங்க, அந்த மூஞ்ச பாருங்க. கண்ணீர் வருதா? முடிஞ்சு. டவல் டிஷ்யூ இனிமே வராது. ஒட்டுமொத்தமா இதோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆமாங்க. எடிட்டர் வேற இது என்னன்னா, இந்த கட்டை மட்டும் எடிட்டர் ஃப்ரண்ட்ல வச்சு அதுக்கு மீம் போட்டு போடுவா. உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. நல்லபடியா ரேபிட் ஃபயர் முடிச்சிட்டோம். ரேபிட் ஃபயர் நைஸ். சிரிச்சு வாய் வலிக்குதுல. ஓகே. சாந்தி அவ்வளவுதான். ஓகே. ஓகேல, டன்ல, பக்கா. நல்லபடியாக நான் எடுத்துக்கொண்டு வந்த 3 செக்மெண்ட்டையும் ரொம்ப சூப்பரா வந்து முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்ததாக ஒரு நல்ல கான்வர்சேஷன்ல ஒரு நல்ல படத்தோட ப்ராஜெக்ட்ல உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க லைஃப்ல பண்ண போற சத்தியமா சொல்றேன், நான் எந்த இன்டர்வியூலயுமே இப்படி சிரிக்கல. சத்தியமா ரொம்ப சிரிக்க வச்சதுக்கு தேங்க்யூ. எனக்கு சீக்கெல்லாம் வலிக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் பார்த்து என்ன பைத்தியம் எதுவும் நினைச்சு தயவு செஞ்சு சாரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி காம்ப்ளிமெண்ட். எனக்கு இது என்னோட வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். டெஃபினெட்லி ஐ ஹவ் ஜஸ்ட் தேங்க்யூ. கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ ஹாப்பியா இருந்த கொஞ்ச நேரம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. லைஃப்ல அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்களும் மிகப்பெரிய அளவுல வெற்றி பண்ணணும்னு சொல்லி எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாமா மணி சார்பா, சுகுமார் சார்பா, மணி சார், கௌதம் சார்பா வாழ்த்துக்கள். தமிழ்வண்ணன் ப்ரோ சார்பாக, எங்க டைரக்டர், எங்க சேனலோட டைரக்டர் சார்பா. எனக்கும் டைரக்டர் தான். எஸ், ஆமா. தேங்க்யூ. இருக்கும் அது இருக்கும். தேங்க்யூ so much. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.